இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் யார்? இலங்கை அரசியலமைப்பின்படி சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலுமே கூட சர்வதேசத்துக்கு அது அப்படி இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுப்பப்பட்டு வருது. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 77வது இந்திய குடியரசு தின நிகழ்வு. இந்த நிகழ்வுல இலங்கையினுடைய எதிர்க்கட்சி எம்பி குழுக்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது. இந்த அழைப்பின் போது இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மரியாதையும் அந்த கௌரவமும் தான் இன்னைக்கு இந்த கேள்விகளுக்கு காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. இந்தியாவினுடைய இந்த 77வது குடியரசு தின நிகழ்வுல புதுடில்லியில பல உயர் பதவிகளை வகிக்கக்கூடிய ராஜதந்திரிகள் பலரும் கலந்துகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இந்தியாவினுடைய மாநிலமான ஒடிசால அமைந்திருக்க புவனேஸ்வர் அப்படிங்கிற பகுதியில இருக்க தொழிற்கல்வி நிறுவனம் ஒன்றுலதான் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கு. இந்தியாவினுடைய தொழிற்துறையில பெயர் போன இந்த நிறுவனம் தங்களுடைய மனிதாபிமான செயல்கள்னாலையும் சர்வதேச அளவில் பேசப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த நிறுவனத்தினுடைய வலைத்தளத்தின் அடிப்படையில இந்த நிறுவனத்துக்கு 25 ஆண்டு கால வரலாறு இருக்கதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில இந்தியாவினுடைய 77வது குடியரசு தின நிகழ்வு இந்த நிறுவனம் மூலமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இந்த நிகழ்வுக்கு இலங்கையினுடைய எதிர்க்கட்சி எம்பிக்கள் குழு எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது? இந்த எதிர்க்கட்சி குழு எம்பிக்களை தேர்ந்தெடுத்ததுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கிறது இன்றைய தினத்துல ஒரு பேசு பொருளா மாறியிருக்கு. இவ்வாறான பின்னணியில தான் இந்த குடியரசு தின நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவர் தன்னுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதளத்துல ஒரு பதிவை வெளியிட்டிருக்காரு. அந்த பதிவு என்ன அப்படின்னா, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவ அவங்க இலங்கையினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த பதிவுல குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பதிவு, இந்த எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற இந்த விழிப்பு இன்றைய தினத்துல பெரிய சர்ச்சைகளையும் அரசியல் தரப்புல நிறைய கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு முற்றிலுமா எதிரான கொள்கைகளை உடையவர் தான் இந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நாமல் ராஜபக்ஷ. இவரை எப்படி நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி விழிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் இப்போ இந்த காணொலியையும் சேர்த்து பகிர்ந்து பல கேள்விகளை எழுப்பிட்டு இலங்கையினுடைய பல இக்கட்டான சூழ்நிலைகள்ல இந்தியா உறுதுணையா இருந்திருக்கிறது என்னவோ உண்மைதான். இப்படி இந்தியா அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இலங்கைக்கு பல உதவிகளை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, அரசாங்கத்திற்கு முற்றிலுமா எதிரான கொள்கைகளை உடைய ஒருவரை நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் இப்போ நிறைய சர்ச்சைகளை எழுப்பி இருக்கு. இது உண்மைக்குமே ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய விடயம் அப்படின்னு சொல்லி பேசப்பட்டு வருது. இலங்கையினுடைய அரசியலமைப்பின்படி எதிர்க்கட்சி தலைவரா பார்க்கப்படக்கூடியவர் தான் சஜித் பிரேமதாச. அதாவது நாடாளுமன்றத்துல சபாநாயகர், அதற்கப்புறமா பிரதமர், இவங்களுடைய வரிசையில எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு பதவிக்கு நிறைய மரியாதையும் நிறைய கௌரவமும் வழங்கப்படுது அப்படிங்கிறது இலங்கை அரசியல்ல மாற்ற தேவையற்ற ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆகவே இவ்வாறான ஒரு பின்னணியில இன்னொரு நாட்டுக்கு, அதாவது இலங்கையை தாண்டி அயல் நாட்டுல போய் ஒரு நிகழ்வுல, அதுவும் ஒரு குடியரசு தின நிகழ்வுல கலந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல அந்த நாட்டில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினர், ஒரு அரசியல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அது மட்டும் இல்ல அந்த கட்சியினுடைய தேசிய அமைப்பாளரா பார்க்கப்படக்கூடிய ஒரு கட்சியினுடைய பிரதிநிதித்துவத்தை எப்படி ஒரு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி விழிக்க முடியும், எப்படி அந்த கௌரவத்தை அவங்களுக்கு வழங்க முடியும் அப்படிங்கிறது இப்போ நிறைய கேள்விகளை எழுப்பி இருக்கு. உண்மைக்குமே இது ஒரு தவறான விடயமாகவும் பார்க்கப்படுது, பேசப்பட்டும் வருது. இந்த நிகழ்வுல எதிர்க்கட்சியினுடைய பல எம்பி குழுக்கள் கலந்துகிட்டு இருந்தது என்னவோ உண்மை. பல இந்திய அரசு தலைவர்களும் கலந்துகிட்டு இருந்ததும் உண்மை. இந்த நிலையில இப்படி ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பினரை எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி விழித்தது, கௌரவித்தது தவறான ஒரு விடயமா பார்க்கப்படுது. இப்படி ஒரு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பினரை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை எதை அடிப்படையா வச்சு நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னு நீங்க விழிக்கலாம், நீங்க கௌரவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரசியல் ஆய்வாளர்கள் எல்லாமே பல கேள்விகள் எழுப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு கண்டனம் வெளியிட்டும் இருக்காங்க. இவ்வாறான பின்னணியில தான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சம்பந்தமா இப்போ இன்னொரு சர்ச்சையும் கிளம்பி இருக்கு. உங்க எல்லாருக்குமே தெரியும்,
நாட்டினுடைய பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரராக பார்க்கப்படக்கூடியவர் தான் கெஹல் பத்ர பத்மி. இவர் உள்ளிட்ட குழுவினர் கடந்த வருடம் இந்தோனேஷியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து நாடு கடத்தப்பட்டு இவங்க கிட்ட எல்லாமே விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருது. அதாவது நிறைய போதைப் பொருள் வலையமைப்புகளோட இவர்கள் தொடர்புள்ளவர்கள் அப்படின்னும், கனிமுள்ள சஞ்சீவ உள்ளிட்ட நாட்டில் நடந்த பல குற்றச்செயல்களோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விசாரணைகள் இப்போ குற்றப்புலனாய்வு பிரிவினர் மூலமா மேற்கொள்ளப்பட்டு வருது. இவ்வாறான பின்னணியில இந்த கெஹல் பத்ர பத்மியு கூட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர், ஒரு அரசியல்வாதி ஒருவருக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள கைது செய்துட்டு வந்ததுக்கு அப்புறமா சமூக வலைத்தளங்கள்லயா இருக்கட்டும், நிறைய செய்தி ஊடகங்கள்லயா இருக்கட்டும் தகவல்கள் வெளியாகிட்டு இருந்தது. அதாவது பத்மியினுடைய தொலைபேசியில வந்து நாமல் ராஜபக்ஷவினுடைய பெயர் வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு, அவரோட உரையாடல் நடந்திருக்கு அப்படிங்கிற விதத்துல நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டு வந்தது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இப்படி சமூக ஊடகங்கள்ல பகிரப்பட்டு வந்த விஷயம் உண்மையிலேயே இருக்குமா அப்படிங்கிற ரீதியில குற்றப்புலனாய்வு பிரிவினர் இப்போ விசாரணைகளை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இந்த போதைப் பொருள் கடத்தல்காரர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கெஹல் பத்ர பத்மிவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ஷவுக்கு தொடர்புகள் இருக்கா அப்படிங்கிற ரீதியில குற்றப்புலனாய்வு பிரிவு இப்போ விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருக்கு அப்படின்ற ஒரு தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுக்காக இந்த விசாரணைகளுக்காக நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலுமே அவர் நாட்டில் இல்ல, இந்தியாவினுடைய குடியரசு தின நிகழ்வுல கலந்துக்கிறதுக்காக அவர் இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருந்ததுனால தன்னால வர முடியாது அப்படின்னு சொல்லி, அதாவது நேற்றைய தினம் விசாரணைக்காக முன்னிலையாக முடியாது அப்படின்னு சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவுல இவர் வந்து தெரியப்படுத்தி இருக்கதாகவும் சொல்லப்படுது. இப்படி நாமல் ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைத்த இந்த விடயம் சம்பந்தமா அந்த கட்சி தலைமையினுடைய வலது கையா செயற்பட்டிருக்கக்கூடிய சாகர காரியவசம் ஊடகங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாரு. அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் காலையில ஒரு காவல்துறை அதிகாரி அம்பாந்தோட்டையில் இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷவினுடைய காட்டு நிலத்திற்கு வருகை தந்ததாகவும், அங்க வந்து இந்த மாதிரி நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவுல முன்னிலையாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பாணை கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனாலுமே இந்த அழைப்பு வந்து அவருக்கு 9:50 தான் கிடைக்கப்பெற்றதாகவும், குற்றப்புலனாய்வு பிரிவு 9:30 நாமல் ராஜபக்ஷவை முன்னிலையாக சொல்லியிருந்ததாகவும் சொல்லியிருந்தார். 9:30 முன்னிலையாகணும் அப்படிங்கிற விடயத்தை 9:50 சொல்லும் போது எப்படி நாங்க 9:30 முன்னிலையாக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் சாகர காரியவசம் கேட்டிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீதிமன்ற அனுமதியோட தான் நாமல் ராஜபக்ஷ இந்தியாவுக்கு பயணிச்சிருக்கதாகவும், ஆகவே இப்பவே அவரால் வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுல முன்னிலையாக முடியாது, இந்தியாவினுடைய பயணத்தை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா தான், இங்க இலங்கைக்கு வந்ததுக்கு அப்புறமா குற்றப்புலனாய்வு பிரிவுல முன்னிலையாகிறேன் அப்படின்னு சொல்லி அவரு தெரியப்படுத்தி இருக்கதாகவும் சொல்லப்படுது. சாகர காரியவசமுடைய இந்த கருத்து எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த அழைப்பு நாமல் ராஜபக்ஷவுக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மூலமா கிடைக்கப்பெற்ற இந்த அழைப்பு எந்த விதமான ஒரு விசாரணை ரீதியானது இல்ல, இது வந்து ஒரு அரசியல் காரணத்துக்காக அழைக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி சாகர காரியவசம் சொல்லியிருப்பாரு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய அரசாங்கம், அன்றகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் நாமல் ராஜபக்ஷவை குறிவைத்து இந்த மாதிரியான செயற்பாடுகள்ல ஈடுபட்டதா சாகர காரியவசம் ஒரு விளக்கத்தை கொடுத்திருப்பாரு. நாட்டினுடைய குற்றப்புலனாய்வு பிரிவா இருக்கட்டும், ஏனைய விசாரணை பிரிவுகளாக இருக்கட்டும், அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்துக்கு, அந்த தரப்பினருக்கு தான் சார்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். நாமல் ராஜபக்ஷவுக்கு விடுக்கப்பட்ட இந்த அழைப்புல அரசியல் காரணங்கள் மறைந்திருக்கா அப்படிங்கிறது வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விடயம் தான். அதாவது அது ஒரு புறம் இருக்க, இந்த அழைப்பை வந்து நாமல் ராஜபக்ஷ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக மறுத்திருக்காரு அப்படிங்கிறது நிச்சயமாகவே பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. தன்னுடைய இந்தியா பயணம் நிறைவடைந்ததுக்கு அப்புறமா ஒரு வார கால அவகாசம் கோரியிருக்காரு. இந்த ஒரு வாரம் முடிந்ததுக்கு அப்புறமா தானே வந்து குற்றப்புலனாய்வு பிரிவுல முன்னிலையாகிறேன் அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அறியப்படுத்தி இருக்கதாகவும் சொல்லப்படுது. இவ்வாறான பின்னணியில உள்நாட்டு யுத்தத்தை தான் நிறைவு செய்தேன் அப்படின்னு சொல்லி பெருமிதம் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் மஹிந்த ராஜபக்ஷவினுடைய புதல்வன், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படக்கூடிய நாமல் ராஜபக்ஷ ஒரு போதைப் பொருள் கடத்தல்காரர் கூட நெருக்கமா பழகி இருக்கிறதுக்காக சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக அழைக்கப்பட்டாரு அப்படிங்கிறதே நம்ம எல்லாருமே அவதானம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இது எல்லாத்தையுமே தாண்டி எதிர்கால ஜனாதிபதி அப்படின்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷவை இன்னுமுமே போற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேர் நம்ம மத்தியில இருக்காங்க. எதிர்காலத்துல அவர்கிட்ட இருக்கக்கூடிய திட்டங்கள் பத்தியும் அவர் பல அரசியல் மேடைகள்லையும் நாடாளுமன்றத்திலும் கூட அரசாங்கத்தை விமர்சிக்கும் முகமா நிறைய பேசியிருப்பாரு. ஆகவே இப்படி எதிர்காலத்துல நாட்டை ஆட்சி செய்ய எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இந்த மாதிரி ஒரு பாரிய போதைப் பொருள் கடத்தல்காரரோட நெருக்கமா பழகி இருக்கிறதா சந்தேகத்தின் பேர்
பேர்ல விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்காரு. நாமல் ராஜபக்ஷ தொடர்புல சர்வதேசத்தினுடைய பார்வை எப்படி இருந்தாலுமே கூட இலங்கை அரசியலுக்குள்ள அவர் மீதான பார்வை இப்போ முற்றிலுமே மாறுபட்டதா தான் இருக்கு. அந்த கட்சி சம்பந்தமாகவா இருக்கட்டும், அவருடைய தந்தை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பிலா இருக்கட்டும், இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா நிறைய சர்ச்சைகள், நிறைய விமர்சனங்கள், நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வந்தது எங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில இது எல்லாத்துக்குமே ஏற்ற விதமா குற்றப்புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஒரு புறமா மஹிந்த ராஜபக்ஷவினுடைய ஆட்சி காலத்தில் நடந்த பல குற்றங்கள், பல தவறுகள் சம்பந்தமா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி அளித்திருந்தாலுமே கூட அது எதுவுமே ஒழுங்கான முறையில முழுமையா நிறைவேற்றப்படலை அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு இருக்கு. இவ்வாறான பின்னணியில நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ஷவை குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளுக்காகவும் அழைச்சிருக்காங்க. ஆகவே இந்த மாதிரியான விடயங்கள் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் மேலேயும் நிறைய சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. சாட்சிகள் இருந்தும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவாக இருக்கட்டும், அவருடைய குழுவினராக இருக்கட்டும், அவர்கள் மீது எந்த விதமான ஒரு சட்ட நடவடிக்கையும் இதுவரையில் முழுமையாக மேற்கொள்ளப்படவில்லை. இந்த விசாரணைகளாக மட்டுமே தொக்கி நிற்கக்கூடாது அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாகவும் தொடர்ந்து இருந்துகிட்டு வருது. தவறிழைத்தவர்கள், குற்றமிழைத்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கோரிக்கையும் கூட. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கனுஷ்யா புஷ்பகுமார்.